புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர்வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் 16 செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இதுவரை நீங்கள் அறிந்திராத பல ரகசிய உண்மைகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள். வாங்க அவரை வரவேற்போம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நற்பவி யோகி ராம் சுரத்குமார். நன்றி. சொல்லுங்க மேடம். சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் மூலமாகவும் இருப்பியல் வாஸ்துவை ஒரு சாதனையாக்கி எல்லோருடைய வாழ்க்கையிலும் சாதாரண வெற்றி அல்ல விஸ்வரூப வெற்றியை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா மிகையாகாது மேடம். அந்த வகையில எல்லாருக்குமே ஒரு வீடு அப்படிங்கிறது ஒரு கனவு தான். எப்பவுமே புது வீடா இருக்கட்டும், இருக்குது வாழ்ந்து கொண்டு இருக்கிற வீடாகட்டும், நமக்கு முன்னேற்றம் ஏற்படாதா, நம்மளுடைய வாழ்க்கையில பணம் தங்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா? சோ நம்ம எல்லாத்தையுமே கவனிக்கிறோம் மேடம். அதாவது ஒரு படிக்கட்டு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கட்டுனாலுமே நம்ம மேலே ஏறி போறோம் அப்படின்ற மாதிரி, நம்ம வீடு கட்டி ஒரு மாடி கட்டிட்டு அதுல படிக்கட்டுல ஏறும் போது ஏதோ ஒரு பெரிய இடத்துல நம்ம ஏறி போறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் எல்லாருக்குமே இருக்கும். அதனால அந்த படிக்கட்டு வாழ்க்கையில சரியா அமையணும் இல்லைங்களா? அதுக்கும் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுதான் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் கூட சொல்லலாம். அது போலவே தவறான இடத்துல ஒரு படிக்கட்டு அமைந்தால் அந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் மாற்றி தாக்கத்தையும் விபரீதங்களையும் கொடுத்துருது. இதையும் ரொம்ப நம்ம கவனமா பார்க்கணும். அதுக்குதான் மேடம் பயந்துகிட்டு நம்ம இது தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இந்த கேள்வி வைக்கிறேன். இது புதிதா இப்ப வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த விஷயத்த ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா இந்த வீடு கட்டிட்டு இருக்கும்போது, வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணும்பொழுது இந்த மாடிப்படி அப்படிங்கிறது தவறா அமைச்சிட்டு அதை அந்த உடைக்கும் பொழுது அந்த இடத்துல பில்டிங்க்கு ரொம்ப அதிர்வுகளை ஏற்படுத்துறதும் ஒரு உறுதியான ஒரு விஷயமா இருக்குது. அது போலவே ஏற்கனவே கட்டின வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் படிக்கட்டு எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணணும். அதாவது உள்மூல படிக்கட்டு, வீட்டுக்குள்ளே படிக்கட்டு அப்படின்னா 4 கார்னரில் ஏதாவது ஒரு கார்னரில் படிக்கட்டு இருந்தால் அது தவறு தான். அது ஈசானிய படிக்கட்டு அப்படிங்கிறது தவறுன்னு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். மற்ற திசைகள்லேயும் உள்மூல படிக்கட்டு அப்படிங்கிறது தவறுகளை ஏற்படுத்துது. சில இடங்களில் உயிரிழப்புகளை கூட ஏற்படுத்துது. ஏன்னா வடமேற்கு வடமேற்கு தென்கிழக்கில் கேண்டிலிவர் படிக்கட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறதுனால, கேண்டிலிவர் படிக்கட்டுனா என்னங்கிற புரிதல் இல்லாதனால வீட்டுக்குள்ளேயே படியை போட்டுட்டு நாங்கள் வடமேற்கில் தான் படி போட்டிருக்கோம், தென்கிழக்கில் தான் படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கும் பொழுதே சொல்கிறீங்க. அதுலேயும் கூடுதலாக இன்னொரு மிராக்கலான ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க, நாங்கள் வாஸ்துப்படி தான் கட்டியிருக்கோம் அப்படின்னு. வாஸ்துப்படி கட்டியிருந்தா உங்களோட கர்மாப்படி நீங்கள் பெரிய பெரிய பலன்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற உங்களோட தலையெழுத்து இருந்தால் கூட இந்த வாஸ்து சரியான வீட்டில் இருப்பியல் படி அமைத்து வாழும் பொழுது அந்த தாக்கத்தை தடுத்து நிறுத்த முடியும். அந்த தாக்கம் அதாவது லேசாக, அதாவது ஒரு சர்ஜரி பண்ணணும், மேஜர் சர்ஜரி, கத்தி உடம்புல படணுங்கிறது ரோல். ஆனால் அது காய் நறுக்கும்போது கத்தி கையில் பட்டு ஒரு பிளட் வந்தால் கூட அதுக்கு ஈக்குவல் ஆயிரும். அது போல தான் இந்த வாஸ்து அப்படிங்கிறது தாக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இதில் குறிப்பாக சென்ற வாரத்தில் நான் பார்த்த ஒரு வீடு நாகப்பட்டினத்தில் பார்த்தேன். இந்த வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏற்கனவே இருக்குது. வீட்டுக்கு மேலே அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. மேலே தலைமெல்லாம் போட்ட பிறகு பில்லர்லாம் கீழே இருந்து கொண்டு போயிட்டு
எக்ஸ்ட்ரா வந்து வீட்டை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறாங்க. ஏன்னா கீழே நிறைய வாஸ்து தவறுகள் இருக்கிறது அவங்களுக்கே புரிதல் இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க கட்டியிருக்கிற மேலே இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற வீடு வந்து கரெக்டான வாஸ்துவில் இருக்குது. ஆனால் அவங்க கவனிக்க தவறிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, வடகிழக்குலேருந்து கீழே வீட்டில் வந்து வடகிழக்குலேருந்து மாடிப்படி போகுது. இந்த மாடிப்படியை இடித்தா அதிக செலவாகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டை வந்து அந்த படிக்கட்டை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த படி வந்து கிழக்கு மத்திய பகுதியிலையும் ப்ளஸ் வந்து வடகிழக்கில் ஒரு பாதியிலையும் வர்றதுனால அங்கே வந்து ஆண் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கிடும். ஏன்னா இந்த படி போட்ட பிறகு இப்போ அடுத்த ஃப்ளோருக்கெல்லாம் படி வந்து அவங்க வந்து பிளானில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. படியோட அமைப்பும் வந்துருச்சு அந்த இடத்துல. அப்போ உடனே அந்த தாக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட முதல் ஆண் வாரிசுக்கு அங்கே வந்து ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது என்னென்ன கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதியாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து பல மருத்துவர்களை பார்த்தாச்சு, ஆயுர்வேதா, சித்தா எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க. வேறு வந்து ஏதாவது மந்திரிக்கணுமா, இந்த மாதிரி மசூதிகளுக்கு போய் மந்திரிக்கிறது, இந்த மாதிரி பாடம் போடுறது, இந்த மாதிரி நிறைய எல்லா விதத்துலேயுமே அந்த பையனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஆனால் அந்த மருத்துவம் அப்படிங்கிறது அங்கே வந்து சரியாக கிடைக்கல. என்ன அங்கே நடந்துட்டுருக்குங்கிற புரிதலும் இல்லாதனால தான் அவங்க வந்து வாஸ்துல நமக்கு ஏதாவது குறைகள் இருக்குமான்னு சொல்லி என்னோடய வீடியோஸை யூடியூப்பில் பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. எங்களுக்கு உடனே வந்து பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு அவங்க கேட்கும் பொழுது அந்த இடத்துக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸில் நாகப்பட்டினங்கிறது எங்கே இருக்குது நம்ம சென்னையிலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போய் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கிழக்கு மத்தியம பகுதியும் ப்ளஸ் வந்து வடகிழக்கும் இணைந்த மாதிரி மூடின அமைப்பில், அதாவது உள்மூல படிக்கட்டு அப்படிங்கிற கணக்கில் தான் அந்த படிக்கட்டு வருது. அதற்கு கீழே ஒரு டாய்லெட் அப்படிங்கிறதும் அமைச்சிருக்காங்க. அப்போ இவ்வளோ பாதிப்பை இந்த படிக்கட்டு கொடுத்துருச்சு அப்படிங்கிற புரிதல். ஏன்னா இது மாதிரி அமைக்கக்கூடாது, அமைத்தால் வந்து விபரீதங்கள் வரும் அப்படிங்கிறது நம்ம வந்து கற்றுக்கொண்ட வித்தை. ஆனால் அந்த வித்தை வந்து ஒரு இடத்துல செயல்பட்டு அதனால் விபரீதமான விளைவுகளை அந்த குடும்பம் அனுபவிச்சிட்ருக்குங்கிறத நேரில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நேரடியாக கன்சல்டேஷனுக்கு போகும்போது கிடைக்கிது. அப்போ என்னோடய ரிசர்ச்சில் வந்து இது வந்து நான் ரொம்ப மிராக்கிளாக பார்த்த ஒரு விஷயம். அப்போ அதனால் வந்து மாடி படிக்கட்டு அப்படிங்கிறது உங்கள் வீட்டோட வாஸ்து நீங்கள் எல்லாம் சரியாக தான் பண்ணியிருக்கீங்கிற ஒரு பிளான் வந்து மனசில் வச்சுருந்தா கூட, ஒரு நம்பிக்கை நீங்கள் வச்சுருந்தா கூட, டிகிரி படி, அதாவது நம்மளோட இருப்பியலோட கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீட்டோட வடக்கு திசை ரைட் ஆர் லெஃப்ட்டு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து தான் நான் வாஸ்து பார்க்குறேன். அப்போ அந்த விதத்தில் அந்த வீட்டோட படிக்கட்டுக்கள் தவறாக அமையும் பொழுது அந்த இடத்துல வந்து பாதிப்பு அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் கொடுத்துருது. அதனால் உங்கள் வீட்டோட மாடி படிக்கட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். சப்போஸ் கட்டின வீடாக இருக்குது, ஒரு 7 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, படிக்கட்டு தவறாக தான் இருக்குன்னா இப்போதைக்கு அதை மாற்ற முடியல அப்படின்னாலும் நம்மளோட அடுத்தது செகண்ட் வந்து நம்ம வந்து இருப்பியலில் சொல்லக்கூடிய வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் இப்போதைக்கு நீங்கள் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அங்கே தூங்குறதும், அதன் பிறகு வளர்ச்சி, உங்கள் குடும்பம் நல்ல வளர்ச்சிக்கு நல்ல மாற்றத்துக்கு முன்னேற்றத்துக்கு வந்த பிறகு எப்போனாலும் அந்த படிக்கட்டை இடித்து உடைத்து தான் மாற்றணும் அப்படிங்கிற புரிதலையும் கொண்டு வாங்க. நிச்சயமாக இந்த வாரமும் உங்களுக்கு என்னோட 20% ஆஃபர் தொடர்கிறது. ஏன்னா நிறைய எளிய மக்கள் வந்து என்னை கூப்பிட்டு வாஸ்து பார்க்குற ஒரு வாய்ப்பை இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது 20%, 20% என்னோடய ஃபீஸில் வந்து நான் கன்செக்ஷன் கொடுத்ததுனால நிறைய பேர் வந்து ஒரு 500 சதுரடி வீடு, 400 சதுரடி வீடு இந்த மாதிரி பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இது ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா இடங்களிலும் இன்றைக்கி இருப்பியல் அப்படிங்கிற இந்த சாம்ராஜ்யத்தை நிறுவ ஆரம்பித்தாச்சு. மக்கள் வந்து நிறைய பலனடைகிறார்கள். அதனால் வந்து தொடர்ந்து இந்த வாரமும் இன்றைக்கு மாலை 5 மணி வரைக்கும் யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் என்னோடய ஃபீஸில் கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்திங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட நற்பவி. நன்றி. திருவே தாயே ஆண்டாளே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி. சொல்லுங்கம்மா. நேர்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? அம்மா, நான் உத்திரமிருந்து பேசுறேன். விசாலாட்சின்றதுங்க. நல்லதுமா. நற்பவிமா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம் விசாலாட்சி, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. மகிழ்ச்சி, சொல்லுங்க. என் மகனுக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குமா. 7 வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். மகன் எத்தனாவது ஆண் வாரிசு? அவர் முதல் வாரிசுமா. சரிங்கம்மா. வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு, தென்மேற்கு சார்ந்த மேற்கு 2
22 டிகிரி, மொத்தம் 45 டிகிரி நீங்கள் குடியிருக்கிற வீடு, அது வாடகை வீடோ சொந்த வீடோ சின்ன வீடோ பெரிய வீடோ எதுவாக இருந்தாலும் இந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதில் வீட்டுக்கு வந்து வாஸ்து நேரில் பார்த்து அந்த கரெக்ஷன் வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ணும் பொழுதும், பிறகு உங்களோட மகனோட ஜாதகத்தின் அடிப்படையில் டைரக்ட் விசிட் வரும்போது ஜாதகத்தை பார்த்து கொடுக்குறேன். ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஜாதகம் பார்க்கறதில்ல. அதனால் வந்து நேயர்கள் வந்து அதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு யோசிக்காதீங்க. நான் வாஸ்து பார்க்க வர இடங்களில் மட்டும் குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருந்தாலும் எல்லாருக்குமே அஸ்ட்ராலஜியும் செக் பண்ணி கோவில்கள் சொல்லுவேன், அதுக்கு இந்த கோவில்களுக்கு போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. ரொம்ப மேஜராக ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதற்குண்டான சில பரிகாரங்களையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால் வந்து இதை நீங்கள் வந்து பார்க்கணுங்கம்மா. இருந்தாலும் நீங்கள் வந்து இதை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஒரு முயற்சி எடுங்க. வாஸ்து பார்த்து சரி பண்ணிக்கணுங்கிற இந்த முயற்சியும் எடுங்க. வீட்டோட தெற்கு அல்லது மேற்கு புறங்களில் 2 பன்னீர் செடிகள், பன்னீர் மரத்தோட செடிகள் வாங்கிட்டு வந்து தொட்டியில் வாங்கி வளர்த்த ஆரம்பிங்க. டெய்லி தண்ணி ஊற்றும் பொழுது அந்த தண்ணியை ஒரு சொம்பில் வச்சுட்டு, என் மகனுக்கு நல்லபடியாக திருமணம் வரன் அமைந்து திருமணம் சிறப்பாக நடந்து விட்டது இப்போது அப்படிங்கிற இந்த மேனிஃபெஸ்டேஷனையும் சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு பிரம்ம முகூர்த்த வழிபாடும் சொல்ல போகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை வாட்ச் பண்ணுங்கள். நல்லதே நடக்குமா? நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் நடராஜ் மேடம், அருப்புக்கோட்டை. நற்பவி சார், உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்க சார். வணக்கம் நற்பவி, சொல்லுங்க. மேடம், அருப்புக்கோட்டிலேருந்து பேசுகிறேன் மேடம். மகிழ்ச்சி, சொல்லுங்க. வீட்டில் வந்து கொஞ்சம் பண கஷ்டமா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு மேடம். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு மேடம். இப்போ இந்த ஒரு காரியம் கொஞ்சம் தடங்களாகவே இருக்கு மேடம். சரி, வீட்டோட வடகிழக்கு திசை பாதிக்கப்பட்டு வீட்டில் அதிகமான பூஜைகள்லாம் எப்போ நடந்துகிட்டே இருக்குங்களா? ஆன்மீகம் அதிகங்களா? என்ன மேடம்? ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உண்டா? அதிகமாக பூஜைகள் அதிகமான வழிபாடுகள் வீட்டில் இருக்குங்களா எப்போவுமே? ஆமாம் மேடம். அது கொஞ்சம் மாற்றிக்கங்க. அதே மாதிரி டிவியில் 24 மணி நேரமும் இந்த அபிஷேகங்கள் பார்க்குறது, டிவி அதாவது ஆன்மீக பாடல்கள் கேட்குறது, இதெல்லாமே கொஞ்சம் குறைக்கணும். ஏன்னா வீடு அப்படிங்கிறது வாழ்வதை ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக சமைக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, உறவுகளோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு, நல்லா தூங்குறதுக்கு, இனிமையான விஷயங்களை பேசுகிறதுக்கு, உறவுகள் வந்துட்டு போகிறதுக்கு, இதற்கானது தான் ஒரு இருப்பிடம், ஒரு வீடு அப்படிங்கிறது. ஆன்மீகம் இருக்கணும், அது அளவாக இருக்கணும். ஆன்மீகத்தை நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னா கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. அது கூட கொஞ்சம் அளவாக வச்சுக்கணும். ஏன்னா நம்மளோட முன்னேற்றம் அப்படிங்கிறது, நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து சிறப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கன்னா நம்மளோட உழைப்பு அதிகமாகணும், அதற்குண்டான திட்டமிடல் இருக்கணும், நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும். நிச்சயமாக உழைப்புடன் கூடிய வருமானம் அப்படிங்கிறது தான் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நிறைய வந்து தடங்கல்கள் வருது அப்படின்னா இது ஒரு காரணமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய டிவைன் சம்பந்தமானது எப்போதுமே 24 மணி நேரமும் ஒரு வீட்டில் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, கோவப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்து கூட அந்த மகிழ்ச்சியாக இருக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. அது போலவே மகிழ்ச்சியை எங்கேயோ தொலைச்சிட்டு கோயிலாக போய் மகிழ்ச்சியை தேடிட்டு இருக்காங்க. அதை தவிர்க்கணும். அது போலவே இது மாதிரி விஷயங்கள் எங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா வடமேற்கு பாதிப்புள்ள வீடுகளில் தான் இது வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து வீட்டோட வடமேற்கு தென்கிழக்கு ரெண்டுமே உங்களுக்கு கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் அது வாடகை வீடாக இருந்தாலும் இந்த ரூல் அந்த வீட்டுக்கும் பொருந்தும். அதனால் வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க. தடைகள் அப்படின்னு இருந்தாலே உங்களுக்கு வந்து வழிபாடு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும் பொழுது திங்கட்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். வீட்டை வாஸ்துபடி, இருப்பியல் வாஸ்துபடி மாற்றிங்க. சிறப்பான வாழ்க்கை காத்திருக்கிறது. வெற்றி நிச்சயம். நற்பவி. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? இணைப்புல தான் இருக்கீங்க. உங்களுடைய டிவியோட சத்தத்தை கம்மி பண்ணுங்க, இல்ல டிவி ஆஃப் பண்ணிட்டு இங்க பேசுங்க. வணக்கம்ங்க. நேரம் நல்ல நேரம். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? ஓகே மேடம், அருமையா சொல்லியிருந்தீங்க. அதாவது வீட்டுக்குள்ள வந்து இந்த வழிபாடுகளே நிறைய இருந்தாலே வந்து பிரச்சனையா இருக்கும். ஆமா, எப்பவுமே பாருங்க நிறைய வழிபாடுகள் ரொம்ப அதிகமா ஹஸ்பண்ட் ஒரு கோவிலுக்கு போயிட்டுருப்பாங்க, ஒய்ஃப் ஒரு கோயிலுக்கு போயிட்டுருப்பாங்க. அது அந்த இடத்துல வந்து ஒற்றுமை அப்படிங்கிறதே இல்லை. ஆனால் வந்து அங்கே வந்து பணம் அப்படிங்கிறதே தங்கிறதே கிடையாது. அது எல்லாமே ஒரு அளவு தான்.
ஒரு பழைய காலத்தில் எப்படி இருந்தாங்க, ஒரு ஆன்மீகமாக டூர் போவாங்க, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை, வருடம் ஒரு முறை கோவில்கள், மிகப்பெரிய பழமையான கோவில்களை போய் வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க, வருஷம் ஒரு முறை. குலதெய்வத்துக்கு கரெக்டாக போய் மந்த்லி ஒன்ஸு பூஜை பண்ணுவாங்க. அமாவாசையில் கரெக்டாக முன்னோர்களுக்கு திதி கொடுப்பாங்க, அதாவது வழிபாடுகள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 3 மாதங்களுக்கு ஒரு முறை, தை மாதத்தில், ஆடி மாதத்தில், புரட்டாசி மாதத்தில் பெரிய பெரிய கோவில்களுக்கு போய் அங்கே நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பாங்க. கரெக்டாக வந்து தீபம் அப்படிங்கிறது ஒரு தீபம் 2 தீபம் தான் வீட்டில் எரியும். இந்த மாதிரி எளிமையான வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க. அப்போ வந்து கஷ்டங்கள் வந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு 10 வீட்டுக்கு ஒரு வீடு வந்து கேன்சர் பேஷண்ட் இருக்கிற ஒரு வீடை நான் பார்க்குறேன். அப்போ அந்த இடத்துல வந்து வாஸ்து தவறாக போகுது. வாஸ்து தவறாக இருக்கிறதுனால அங்கே உள்ள மனிதர்களோட எண்ணங்கள்லேயும் நிறைய தவறான மாற்றங்கள் வருது. அப்போ அங்கே பிரச்சனைகள் அதிகமாகுது. ஆனால் பிரச்சனை எதனால் வருதுன்னு புரியாமல் அது மாறி மாறி வேறு விஷயங்களை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது நான் வாஸ்து கன்சல்டன்ட் அப்படிங்கிறதுனால சொல்லலை. நிறைய இடங்களை நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலையும், நிறைய இடங்களில் வாஸ்து மாற்றங்களை செய்து கொடுக்கறதுனாலையும் நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட வாஸ்து. இது வந்து வாஸ்து அப்படிங்கிறது ஆன்மீகமோ வாஸ்து பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயமோ கிடையாது. இது சயின்ஸு. ஒரு வீடு இந்த மாதிரி அமைந்தால் இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் சொல்ல முடியும். எவ்வளோ பெரிய விஷயங்களில், கஷ்டங்களில், நோய்களில் நீங்கள் இருந்தாலுமே கூட சரியான வாஸ்து, இருப்பியல் வாஸ்துப்படி டிகிரி பார்த்து வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து உங்கள் வீட்டை சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக 100% அல்ல 1000% அந்த விஷயத்தில் மாற்றம் வந்தே தீரும். வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் இதை பார்த்துட்டு தான் இருக்கேன். சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது, நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடியது சரவணாதேவி இருப்பியல் 369 வெற்றி நிச்சயம். நேயர்களுடைய கவனத்திற்கு ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் உங்களுக்காகவே பிரத்யேகமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை 5 மணி வரைக்கும் மட்டுமே உங்களுக்காகவே 20% தள்ளுபடியை அறிவித்திருக்கிறார். நீங்கள் உங்கள் வீடு சின்னதோ பெருசோ அந்த வீடு மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்ததா இருக்கணும் இல்லையா? உங்களுடைய வாஸ்துவை சரி செய்ய இது ஒரு சிறந்த வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். விஸ்வரூப வெற்றியை உங்கள் வசமாக்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேடம், அடுத்ததா ஒரு நேயர்கிட்ட பேசலாம். மேடம் வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், என் பேர் ரமேஷ். வணக்கம்ங்க. எங்கேருந்து பேசுறீங்க? நான் வந்து சென்னையிலேருந்து பேசுறேன் மேடம். நல்லதுங்க. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்க சார். வணக்கம் ரமேஷ், சொல்லுங்க தம்பி. மேடம், ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து 42 இயர்ஸ், அதாவது 42 வயசு முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னும் மேரேஜ் எதுவும் செட்டில் ஆகல, கல்யாணம் ஆகலை. சரி, இங்கே இப்போ நீங்கள் இருக்கிறது சொந்த வீடா வாடகை வீடா? உங்களுக்கு பூர்வீகம் எங்கே? பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா நார்த்தார்கட், வேலூர். சரி. வந்து ஆனா இங்க சென்னைக்கு வந்து ஒரு 35 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. அங்க எதுவும் பூர்வீக வீடு இருக்கா? அங்க பூர்வீக வீடு எல்லாம் இருந்து வித்துட்டாங்க மேடம். அது எதுவும் இப்ப கிடையாது. சரி, நல்லது. சரி, சொல்லுங்க. இப்போ அதான் எனக்கு வந்து இப்போ ஒரு ஃபிளாட்ல இருக்கோம் நாங்க ஆக்சுவலா. ஆனா வந்து ஒன்னும் மேரேஜ் ஒன்னும் செட்டில் ஆகல. இந்த ஃபிளாட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த ஃபிளாட்டுக்கு வந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு மேடம். அதுதான் அங்க வந்து உங்களுக்கு தடையை கொடுத்துட்டு இருக்கு. ஃப்ளாட் அப்படிங்கும்போது கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப் தான். இருந்தாலும் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதில் வந்து வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் நம்மளால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல மாற்றத்தை ப்ளஸ் உங்களோட ஹாரோஸ்கோப் செக் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்து முயற்சி பண்ணலாம். 90% உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியும். அல்லது அந்த வீட்டை கொஞ்ச நாள் அதை வாஸ்து செக் பண்ணிவிட்டு அதில் ஒன்றும் பலன் கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்ச நாளைக்கு வீட்டை மாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிக்கலாம். இது 2 விஷயத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இயற்கை நிச்சயமாக கை கொடுக்கும். வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. திருமண தடை அப்படிங்கிறது இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரிசர்ச் பாயிண்ட்டாக எடுத்து பார்க்கும் பொழுது இந்த வீட்டும் ஜாதகத்துலேயும் உங்களுக்கு கலத்திர தோஷம், திருமண தடை அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட 42 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கறதில்ல. ஏன்னா கிரகங்கள் வந்து ஒவ்வொரு பயிற்சி, ஒவ்வொரு மாற்றங்கள், டிரான்சிட்டில் கிரகங்களோட மாற்றங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு மனிதனுக்கு வந்து கஷ்டம் அப்படின்னா தொடர்ந்து கஷ்டத்தையே கொடுக்கறதில்ல, அதே மாதிரி மகிழ்ச்சி அப்படின்னாலும் தொடர்ந்து கொடுக்கறதில்ல. இது ரூல் எல்லாருக்குமே, அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும். அப்போ இந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த வீடு தான் உங்களுக்கு தடையை ஏற்படுத்திகிட்ருக்குங்கிற புரிதலை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துருக்கோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. உங்களுக்கால முடியும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கங்க. உங்கள் வீட்டை வந்து நேரில் வந்து பார்த்து அதுக்கு அடுத்த கட்டம் நீங்கள் போகிறதுக்கு, உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு என்னென்ன முயற்சிகள்
அது வந்து வாஸ்து ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நியூமராலஜி முறைப்படியும் உங்களோட வாழ்வியல் மாற்றத்திலையும் நிறைய விஷயங்களை நம்ம கன்சல்ட் பண்ணி நம்ம வந்து சொல்லி கொடுக்குறேன். என்னோடய அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் வந்து உங்களுக்கு பார்த்து கொடுத்த பிறகும் என்னோடய சேவை உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எப்போ வேணாலும் கேட்கலாம். உங்களோட திருமணம் நடக்கிறதுக்கு முழுமையான என்னோடய ஒத்துழைப்பு அர்ப்பணிப்போடு நான் வந்து உங்களுக்கு நிச்சயமாக செய்ய காத்திருக்கிறேன் தம்பி. வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நற்பவி. நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். மேடம், அதாவது படிக்கட்டு பற்றி நம்ம பேசும்போது ஒரு டவுட் வந்தது மேடம். சொல்லுங்க. அதாவது வீட்டுக்குள்ளே சில பேர் படிக்கட்டு வைக்கிறாங்க, சில பேர் வெளியிலையும் வைக்கிறாங்க. எது சிறந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் வாஸ்துல வந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயம், வீட்டுக்குள்ளே நல்ல ஓரளவுக்கு வசதி இருக்குது, என்னால் வந்து வீட்டுக்கு சில பேர் வந்து சைடில் படி கொடுத்து வீட்டுக்கு மேலே வாடகைக்கு விடுற மாதிரி கட்டும் பொழுது வெளியில் வச்சிடுறாங்க. டியூப்ளெக்ஸ் மாதிரி கட்டும்பொழுது வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் நாங்கள் எந்த வாடகைக்கும் விடலை, இண்டிவிஜுவலாக எங்களுக்கு உண்டான ஒரு சின்ன வீட்டை தான் நாங்கள் கட்டிக்க போகிறோன்னு சொல்லும்போது வீட்டுக்குள்ளே படிக்கட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது வந்து கவனமாக டிகிரி பார்த்து அமைக்கணும் அந்த படிக்கட்டு, மாடி படிக்கட்டுகளை. அது போலவே லிஃப்ட் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு பலன்களையும் கொடுத்துருது. ஏன்னா ஒரு மாடி படிக்கட்டு அப்படிங்கிறது சரியான அக்யூரேட்டாக டிகிரி வைஸ் அமையும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உயர்வையும் கூடுதலாக அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துருது. அதே மாடி படிக்கட்டு தவறாக அமையும் பொழுது இப்போ சொன்ன விஷயங்களுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்க ஆரம்பிச்சிருது. அதனால் உங்கள் வீட்டோட மாடிப்படி எங்கே அமைஞ்சிருக்கு, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லா இருந்ததுன்னா நல்ல படிக்கட்டுன்னு முடிவு பண்ணிக்கங்க. அல்லது நல்லது அல்லாத விஷயங்களை தொடர்ந்து அதிகப்படியான கடன்கள், இந்த மாதிரி திருமண தடைகள், போராட்டங்கள், வழக்குகள், நிம்மதியற்ற நிலை, குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனைகள், டைவர்ஸு, நிறைய கவலைகளோடு இருக்கிறவங்க, ஏதோ ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் டெய்லியே மனக்குழப்பத்தோடு தான் எழுந்திருக்கிறேன், கவலையோடு தான் 24 மணி நேரம் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் உங்கள் வீட்டை ஒரு முறை இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க. 100% வந்து உங்களுக்கு மாற்றம், ஏற்றம், உயர்வு, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். வெற்றி நிச்சயம். மேடம், அதாவது இடிக்காம உடைக்காம சுற்றுப்புற வாஸ்து, வீட்டுக்குள்ள வீடு அப்படின்னு நியூ கான்செப்டை வச்சு மரம் எவ்வளோ இடங்கள்ல மரம் எடுத்தான்னு தெரியுங்களா? மரம், செடி, கொடிகள் எல்லாம் எடுத்து வேற இடங்கள்ல வச்சுக்கோங்க, இங்கே வைக்காதீங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லி கொடுக்குறாங்கம்மா. சூப்பர் எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுங்க. ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா நிறைய இடிக்கணுங்கிறதே கொடுக்கறதில்ல, ஆனால் சில இடங்களில் தவிர்க்க முடியறதில்ல. மாடிப்படி அப்படிங்கிறது தவறாக வடகிழக்குலையோ கிழக்கு பகுதியிலோ வடக்குலையோ அமைஞ்சிருச்சுன்னா இடிச்சு தான் ஆகணும். அது என்னைக்கு இருந்தாலும் ஒவ்வொரு நுணுக்கங்களுமே ரொம்ப நிச்சயமா அது வந்து இப்போதைக்கு என்னால் முடியல அப்படிங்கிறவங்க பிறகு பார்த்துக்குங்கன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு கட்டணம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ கட்டிட்டு இருக்காங்க, அங்கே மாடிப்படி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்தே தப்பாக இருக்குன்னா இடிச்சிட்டு கட்டுங்க. ஒரு முறை செய்கிறீங்க, வாஸ்துப்படி வீட்டை சரி பண்ணிக்கங்க, பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சுக்குங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நற்பவி. நன்றி. வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி. இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு என்னோடய அப்பாயின்மெண்ட் வேணும்னா என்னோடய நம்பரில் கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க. நேரில் இன்றைக்கி பண்ணுறவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் உண்டு. நேரில் வந்து நான் உங்களுக்கு வாஸ்தெல்லாம் பார்த்து கொடுத்த பிறகு தான் ஃபீஸ் வாங்குவேன். முன்னாடி நான் எந்த கட்டணமும் யாருக்கிட்டையும் அட்வான்ஸ் ஃபீஸெல்லாம் நான் வாங்குறது கிடையாது. இந்த புரிதலையும் கொண்டு வாங்க. நிச்சயமாக இன்னொரு நம்மளோட நேயர்களுக்கு நிச்சயமாக வியாழக்கிழமைக்கு ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு அப்படிங்கிறது உங்களோட உரிமை, உங்களுக்கு பிரியப்பட்டவங்களுக்கு போடுங்க, ஆனால் தவிர்த்துடாதீங்க. நிச்சயமாக அன்றைய நாளில் உங்களோட வாக்குரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது. இதில் உறுதியாக இருங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நம்மளை கொண்டு போகும். வெற்றி நிச்சயம். நற்பவி. யோகி ராம் சுரத்குமார். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. நற்பவி மேடம். நற்பவி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.